பகவத்கீதை 10வது அத்தியாயம் 13வது வகுப்பு 38வது ஸ்லோகம். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம் தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். தன்னுடைய மகிமைகளை பெருமைகளை நான் என்னவாக இருக்கின்றேன் என்று வரிசையாக சொல்லி வந்த பகவான் தன்னுடைய விபூதியை, தன்னுடைய மகிமைகளை பெருமைகளை நிறைவு செய்கின்ற ஸ்லோகம் இது. இந்த விபூதி, தன்னுடைய விபூதி விஷயங்கள் சொல்கின்ற நிறைவு ஸ்லோகம் இந்த 38வது ஸ்லோகம். இதுவரை கூறி வந்த விபூதிக்கெல்லாம் முடிவுரை செய்கின்றார். இனி வருகின்ற ஸ்லோகங்களில் பொதுவாக சொல்லப் போகின்றார். தனித்தனி பொருளாக சொல்லி வந்த தன்னுடைய மகிமையை முடிவானதாக முடிக்கின்ற ஸ்லோகம் இது. இதில் நல்ல விஷயங்களை எல்லாம் பகவான் எடுத்துக்கொள்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். தண்டக தமயதாம் அஸ்மி. தமயதாம் அஸ்மி என்றால் தண்டனை கொடுப்பவர்களில் யாரெல்லாம் தண்டனையை கொடுக்கின்றார்களோ தவறு செய்தவர்களுக்கு அந்த தண்டனை கொடுப்பதில், அந்த தண்டனைகளில் தண்டக தண்டனையாக இருக்கின்றன, பனிஷ்மெண்ட். தவறு செய்பவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையாக நானே இருக்கின்றேன். ஒருவன் தவறு செய்தால் அதற்காக கொடுக்கின்ற விளைவு என்ன? தண்டனை. குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தண்டனை இருக்குது தவறு செய்தால். பொதுவாக எடுத்த உடனே தண்டனை கொடுப்பதும் கிடையாது. நம்முடைய சமுதாயத்தில் ஒரு முறை வச்சுருக்காங்க. தர்மசாஸ்திரத்தில் 4 விதமான படிகளில் இந்த தண்டனை விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக வழிகாட்டி இருக்கின்றார்கள். யாராவது தவறு செய்வார்களாக இருந்தால், யாராவது தவறு செய்வாங்களா பார்த்துக்கிட்டே இருந்து தண்டனை கொடுக்கறது நம்ம தயாராக இருக்கிறது. அப்படி இல்லை. தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்தவர்களுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கணும், அதுக்கு 4 படிகள். சாம பேத தான தண்டம். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒருவன் ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த தவறு செய்யாமல் இருக்க நாம் உதவி செய்யணுமா? தவறு செய்ய உதவி இல்லை, தவறு செய்யாமல் இருப்பதற்கு உதவி செய்யணும். அதுக்கு பேர் தான் என்ன? சாம, ப்ரிவென்டிவ் மெஷர். அந்த தவறு அவன் செய்யாது இருக்கிறதுக்கு வாய்ப்பு, சூழ்நிலை, உதவி செய்யணும். அடுத்து அப்படி தவறு செய்பவர்களிடத்தில் எதையாவது கொடுத்து அவர்கள் அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது பேர் தான் என்ன? தானம். எதையாவது கொடுத்து தவறு செய்யாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும், அது தானம். துரியோதனன் தவறு செய்ய முயற்சி செய்தான். முதலில் பகவான் தூது சென்று அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார், அது சாம. மாட்டேன் என்று சொல்லும் பொழுது நீ அதிகமாக எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. 5 பேருக்கு 5 கிராமத்தை கொடு, அதுவும் முடியாதுண்ணா. சரி, 5 பேருக்கு 5 வீட்டை கொடு, அதுவும் முடியாது. 5 பேர் வசிக்கிறதுக்கு ஒரு வீட்டையாவது, ஒரே வீட்டையாவது கொடு, அதுவும் முடியாது. ஊசி முனை நாட்டும் மண்ணை கூட நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன். தனக்குரியதை கேட்கும் பொழுது மாட்டேன்னு சொல்லும்போது சரி அதையெல்லாம் எடுத்துக்க, எனக்கு கொஞ்சமாக குறைவாக கொடு, அது தானம். அடுத்து ஒருவன் அதிகமான மிருக பலத்தோடு இருக்கிறான், தவறு செய்வதற்கு துடிக்கின்றான். அவனுடைய பலத்தை
பலகீனப்படுத்தி விட்டால் அவன் தவறு செய்ய மாட்டான். அதுதான் பேதம். அதையும் பகவான் தன்னுடைய தூது சென்ற சமயத்தை செய்து காட்டினார். கர்ணன் அழைச்சி பேசினார். பிற்பாடு விதுரன் வீட்டுக்கு அவர் அழைக்காமலே போனார். எல்லாரும் காத்திருக்காங்க. பகவான் வரும்பொழுது ஒரு தேரில் ஒருத்தரும் கிருஷ்ணா என்னுடைய மாளிகை நீங்கள் வாங்க கூப்பிடுறார். துரியோதனை பெருசாக தடபடலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தான். ஆனால் எங்கேயும் போகலை. விதுரருடைய வீட்டுக்கு போனார். அது எதுக்கு போனார்னு பல பேருக்கு தெரியாது. விதுரருடைய வீட்டுக்கு போய் பசி எடுக்குதுன்னு சொல்லி சொன்னார். அவெல்லாம் கொடுத்தார், சாப்பிட்டார். கஞ்சி தான் கொடுத்தார், வந்து பெருசால் சாப்பிட்டார், புறப்பட்டு வந்துட்டார். அதுக்குள்ளே என்ன ரகசியம்னா, கிருஷ்ணர் வந்து விதுரர் வந்து துரியோதன சித்தப்பா இருந்தாலும் சென்று வந்ததை பற்றி கண்ணா பின்னான்னு திட்டான். அது எப்படி வரலாம் போனோம். அதில் கோபம் அடைஞ்ச விதுரர் என்ன பண்ணார், விதுருடைய கையில் ஒரு வில் அம்பு உண்டு, பெரிய போர் வீரன் தான். அந்த வில்லானது அவர் கையில் இருக்கின்றவரை யாராலும் ஜெயிக்க முடியாதான். அப்படிப்பட்டவர். அவன் முன்னாலே கோபத்தில் இந்த வில்லை உடைச்சி நான் யார் பக்கமும் நின்று சண்டை செய்ய மாட்டேன் என்று உடைச்சி போட்டார். அதுதான் பகவான் கிருஷ்ணன் விரும்பியது. பலத்தை பலகீனப்படுத்தியது. நிறைய வேலை பண்ணார், தெரியாது நிறைய பேர். இதெல்லாம் அந்த கதைகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதிகள். அது பேதம். பிறகு எதற்குமே அவர் உடன்பட்டு வரல. பிற்பாடு தான் தண்டம் யுத்தத்தை பண்ணார், அடிதடி ஆரம்பித்தார். அதுதான் சாம பேத தான தண்டம். ஆக தர்மசாஸ்திரத்தில் சொல்லுகின்ற இந்த தண்டனை என்ற 4வதாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். கடைசி பட்சமாக ஒரு தவறுக்கு கொடுக்கின்ற தண்டனையாக நானே இருக்கின்றேன், அழகாக சொல்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் நாம் தண்டனையாக நினைக்கும் பொழுது அந்த தண்டனையாக இருப்பது பகவானே என்று நாம் எடுத்துக்கொள்ளணுமா. அதுதான் சொல்கிறார். அது பகவானாக ஏற்க பழகணும். நம்ம தேசத்தில் பாருங்கள், சில நோயெல்லாம் கடவுளோடு சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. ஆமாம், அது பழக்கத்தில் இருக்குது. ஆக நோய் முதலில் அனைத்தும் பகவான் தருகின்ற பிரசாதம், தண்டனை, பனிஷ்மெண்ட் அப்படி ஏற்பது. நல்லதும் பிரசாதம்தான், கஷ்டமும் பிரசாதம் தான். நல்லதும் பிரசாதம் தான். வியாபாரம் பண்ணுறோம், 10% ப்ராஃபிட் வரணும், திடீரென்று 50% ப்ராஃபிட் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுவோம், கடவுளையா நினைப்போம்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டோம். நஷ்டம் வந்தால் மட்டும் கீதை வேதாந்தம் அது இதெல்லாம் எடுத்து பேசுவோம். ஒருத்தர் ஒரு சுவாமி இடத்துல வந்தார். வந்துட்டு முதல் வந்துக்கிட்டே இருப்பார். ஒரு வருஷத்துக்கு நிறைய நல்ல லாபம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேலன்ஸ் ஷீட்லாம் காட்டி பண்ணார். அடுத்த வருஷம் அவருக்கு நஷ்டம் வந்ததாக வருத்தப்பட்டார். அந்த சுவாமி சொன்னார், போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு வாங்கினார். இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தார். அதில் பார்த்தா அவருக்கு வந்த லாபத்தில் நஷ்டம். சென்ற வருஷம் 50 ரூபா வந்துன்னா இந்த வருஷம் 25 ரூபா வந்திருக்கு. அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு நஷ்டமே வந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கும் பொழுது, எப்போ உனக்கு வர வேண்டிய லாபத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான், எதுக்கியா இவ்வளோ அழற கஷ்டப்படுறேன்னு அவருக்கு அந்த ஒரு வார்த்தை தேவை இருந்தது. கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டார். பரவாயில்ல, மொத்தமே நஷ்டம் இல்லை, வர வேண்டிய லாபமாக தான் நடந்திருக்கு. அந்த லாபத்தில் 50 ரூபா வர்றது பதில் 40 ரூபா வந்திருக்கு, அவ்வளோதான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்துமே லாபமோ நஷ்டமோ அது எல்லாமே மாற்றத்துக்குட்பட்டது. அனித்தியம் என்று நமக்கு வரணுமா. வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வி மற்றதெல்லாம் இதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியே. இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். வாழ்வெனவும் தாழ்வெனவும் இரண்டா பேசும் வையகத்தார் கன மயக்கமான பாழ்வலையை கிழித்துதறி செயல் போய் வாழ பரமே நின் ஆனந்த பார்வை எங்கே. ஆக கிடைக்கின்ற தோல்வி தண்டனை எல்லாம் மற்றவர்கள் தருவதாக நினைக்காதீர்கள். அப்படி மற்றவர்கள் தருவதாக நீ கருதினால் அது உன்னுடைய அறியாமை. ஆனால் உண்மை என்ன, பகவான் தந்ததே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அடுத்து நீதிரஸ்மி ஜிகீஷதா. ஜிகீஷதாம் என்றால் வெற்றி அடைய விரும்புவர்களிடம் இருக்கின்ற நீதின்னு சொல்கிறார். நீதி என்றால் வெற்றி அடைய விரும்புவர்களிடத்தில் உள்ள சரியான திட்டம், ரைட் பாலிசி. நீதின்னா இங்கே நீதி கொடுத்தாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படி இல்லை. வெற்றி அடைய விரும்புவோரிடத்தில் இருக்கக்கூடிய சரியான திட்டம், ரைட் பாலிசி, தர்மமான திட்டம், நியாயமான கொள்கை. எந்த ஒரு வெற்றியும் தர்மத்தினால்தான் அடைய முடியும். எந்த ஒரு வெற்றியையும் நாம் தர்மத்தினால்தான் அடைய முடியும். இல்லை அதர்மிகள் வெற்றி பெறுகிறார்களே, அது மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற விஷயம், மேலோட்டமாக தெரிவது. அதர்மிகளுடைய வெற்றி வெற்றியாக நமக்கு தெரிந்தாலும் உண்மையான வெற்றி அவர்கள் அடைந்திருக்க மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? அதர்மமாக சம்பாதித்தே வாழ்ந்து வந்தவன், தர்மமாக சம்பாதித்து குறைவாக சம்பாதித்து வாழ்ந்து வந்தவர்கள் 2 பேர் வாழ்க்கையில் பார்த்தா உண்மையில் சம்பாதித்ததில் நாம் அடைய விரும்புவது என்ன? உண்மையில் ஒரு சம்பாதித்து இருக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒன்றை சம்பாதிக்கின்றோம், பொருளை ஈட்டுகின்றோம், அதில் நாம் பெற விரும்புவது மன நிறைவு, சந்தோஷம், குற்ற உணர்வில்லாத மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியம். அந்த மகிழ்ச்சியும் கூட குற்ற உணர்வில்லாத மகிழ்ச்சி. சில பொருள்லாம் வந்திருக்கோம், அந்த பொருள்கள் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பொருளை அடைவதில் தவறு செய்து அந்த பொருளை அடைந்திருந்தால் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் உள்ளே இருக்கும், மேலோட்டமும் அந்த பொருள்களாக ஒரு சந்தோஷமும் இருக்கும். அது இல்லாத ஒரு தன்மை சொல்கிற குற்ற உணர்வு இல்லாத ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு தானே பொருள் சம்பாதிக்கணும் நிறைவா. இது அதர்மிக்கு வருமா? தர்மமானவனுக்கு வரும் குற்ற உணர்வு இல்லாத சந்தோஷம். ஒரு கவலை உணவை எடுத்து அவன் சாப்பிட்டாலும் கூட அந்த உணவை சாப்பிட்டதில் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நிறைவாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஒரு பொருளை அனுபவித்தாலும் அந்த பொருளை அவன் நேர்மையாக சம்பாதித்திருந்தால் அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்க, நிறைவு இருக்கும். ஆக மேலோட்டமாக அவனுடைய வெற்றி பண விஷயத்தில் இருக்கலாம், யார் அதர்மையாக இருப்பவனுக்கு. ஆனால் உண்மையில் என்ன? தோல்வி தான் காரணம், மகிழ்வின்மை, குற்ற உணர்வு, பாவம் எல்லாம் அவனுக்கு இருக்கும். அதனால தான் பாருங்கள், நிறைய தவறு செய்து லஞ்ச லாவண்யம் செய்தவங்களாம் குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா பெரிய பங்களா அது இதெல்லாம் இருக்கலாம், 15 கார் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். ஆனால் அவன் மனதில் அந்த குற்ற உணர்விலிருந்து அவனால் விடுபடவே முடியாது. அதோடு கூட தர்மம் என்ற ஒன்று இருக்குது, பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் இது யார் செய்தது சரி என்று. அவனுடைய பாவம் என்ற பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. என்ன பாவம்! நிச்சயமாக அதுதான் உண்மை. ஆக நல்ல மனதையும் அவர்கள் இழந்திருப்பார்கள். ஆகவே எதனாலும் பாதிக்கப்படாத மனதை அடைந்து மகிழ்வாக இருப்பதுதான் நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய விசேஷம். ஒரு கேள்வி இங்கே, யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள்? யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள்? பதில் என்ன தெரியுங்களா? அவனிடம் உள்ள பொருள்கள் அவனை விட்டு செல்லும் பொழுது, கர்ம வினையினால் அவனிடத்தில் இருக்க பொருள்கள் அவனை விட்டு செல்லும் பொழுது, அந்த பொருள்கள் போகும் பொழுது சில விதமான நம்மிடத்தில் இருந்த பொம்மைகள் தொலைந்து விட்டன, போய்விட்டன. அப்படி ஒரு மனநிலை அவன் அடைந்தால் அவனே வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவன் ஆவான்னு சொல்கிறார். நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அவன் மனநிலைன்னா, சில பொம்மையெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம அழுவோமா? சின்ன குழந்தைன்னா அழுவோம், பெரியவர்கள் அழுவோமா? அழமாட்டேன். சரி, தொலைஞ்சு போச்சு சொல்கிறார். when you lose all object, if you feel you have lost only some toys சொல்கிறார். வாழ்க்கையில் ஏதோ பொருள்கள்லாம் தொலைஞ்சு போனால் அது ஏதோ சில பொம்மைகள் தொலைஞ்சு போச்சு அப்படி ஃபீல் பண்ணணுமா? அப்படி ஃபீல் பண்ணால் தேர் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறார். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றது போல ஒரு அர்த்தம் சொல்கிறார். நாம் எப்படி பொம்மை தொலைஞ்சு போனாவோ அது சில பொம்மைகள் நம்மை விட்டு சென்று விட்டன. அப்படி பொம்மைகள் நம்ம விட்டு சென்று அழுவோமா? குழந்தைகள் தான் அழும்.
நாம் குழந்தைகள் இல்லை இல்லையான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மனநிலை தான். அதுக்காக சொல்கிறாங்க, வாழ்க்கையில் நாம் எதை அடைந்தாலும் அடைவதிலுடைய பிரயோஜனம் என்ன, அதன் மூலமாக வர வேண்டிய மனநிலை. வாழ்க்கை முழுவதும் நன்கு வாழ்ந்தோன்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையினுடைய நிறைவில் மன நிறைவோடு இந்த உலகத்தை விட்டு செல்லணும். எது வந்தாலும் எது போயிருந்தாலும் கூட வாழ்க்கையில் பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தோம்னா மன நிறைவு என்பதுதான் வாழ்க்கையினுடைய பிரயோஜனம். அது இல்லாமல் என்ன செய்திருந்தாலும் எதை அடைந்திருந்தாலும் மன நிறைவு என்ற ஒன்று இல்லை என்றால் 70 வயது 80 வயது வாழ்ந்திருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தாய்மன்னர் சொல்வது போல், இல்லைனா வாழ்ந்தேன் நான் 2 கால் மாடு போலன்னு சொல்கிறார். அந்த மாட்டுக்கு 4 கால் இருக்குது, எனக்கு 2 கால் இருக்குது, அவ்வளவுதான் சொல்கிறார். ஆகவே ஜெயஹேதுவாக நானே இருக்கின்றேன், வாழ்க்கையுடைய வெற்றியாக நானே இருக்கின்றேன், வெற்றிக்கு காரணமாக நான் இருக்கின்றேன். அடுத்து பாருங்க, மௌனம் சைவாஸ்மி குஹ்ய தர்ம அகம். குஹ்யம் சொல்லி சொன்னால் மறைக்கப்பட வேண்டியவை, ரகசியம். மறைக்கப்பட வேண்டியவைகளுள் ரகசியங்களுக்குள் நான் என்ன, மௌனம் சொல்கிறார். சைலன்ஸ், வாய் பேசாமல் இருத்தல், அதுதான் நான் சொல்கிறார். சொன்னால் வாய் பேசா ஊமையாக இருத்தல். ரகசியம் என்றால் மறைக்கப்பட வேண்டியது சொல்லி அர்த்தம். ரகசியமானது அவ்வளவு சுலபமாக மறைக்கப்பட முடியாது. ஏன் தெரியுங்களா? மறைத்து வைப்பதற்கு ரகசியத்தை தெரிந்தவர்கள் அவர்களுக்குள்ளேயே அந்த ரகசியத்தை புதைத்து வைத்து கொள்வதற்கு பெரிய சக்தி இருக்கணும். நிறைய பேரால் முடியறதே இல்லை. ஒரு ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருதுன்னா அதை நாம் கடைசி வரல யாருக்குமே சொல்லாமல் காப்பாற்றுவது என்பது பெரிய சக்தி இருக்கணும். பெரிய சக்தி இருந்தால் தான் சொல்லாமல் இருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு அப்பா, ஒரு அந்த காலத்து ஒரு சினிமா, ராஜாவுக்கு காது என்ன கழுத காது. அது ஒரு ஆளுக்கு தான் தெரியும், அவர் தொட்டி எல்லாம் பண்ணக்கூடிய அவருக்கு தான் தெரியும். அவரால் ராஜாவுக்கு கழுத காது இருக்குன்றது சொல்லாமல் இருக்கும். எவ்வளோ நாள் மறைச்சி வைக்கிறது? அதுக்காக என்ன பண்ணுவான், ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் சொல்லி வச்சுடுவான், அப்பா என்னிடத்த ரகசியத்தை சொல்லி. அவனை தாங்கிக்க முடியல. அந்த ரகசியத்தை வாங்கிக்கிட்டு அந்த குழியிலேருந்து ஒரு மரம் வந்துதான். அந்த மரத்திலேருந்து ஏதோ ஒரு மேளம் செய்தாங்களாம். மேளம் செய்து பயன்பட்டு தான் அந்த மேளத்தை வாசித்தா அந்த மேளத்துலேருந்து இந்த சப்தம் ராஜாக்காது கழுதுக்காது, ராஜாக்காது கழுதுக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கற்பனையான கதை தான். ஆக இதுலேருந்து தெரிவது என்னென்னா, நம்மால் நம்ம இடத்துல கிடைச்ச ரகசியத்தை சொல்லாமல் இருக்கவே முடியறதில்லை. மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, கர்ணன் குந்தியினுடைய மைந்தன் என்பதை குந்தி மறைச்சி வச்சதை தர்மன் நந்தனை சாபம் கொடுத்தாராம். இனி தாய்மார்கள் இடத்துல இந்த எந்த விதமான ரகசியமும் இருக்கவே கூடாது அப்படி சொல்லி கருத்து சொல்லுவாங்க. அந்த ராஜா தாய்மார் மட்டும் இல்லை, எல்லார் இடத்துல மனித சமுதாயத்தில். அதுதான் இங்கே விசேஷம். நமக்கு ஒரு ரகசியம் தெரிந்து விட்டால் அதை பிறர் இடத்துல ஷேர் பண்ணாமல் இருக்க முடியறதே இல்லை. யார் எடுத்தா சொல்லியே ஆகணும். சொல்லி என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் யார்கிட்ட சொல்லாதீங்க. ஒருத்தர் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் ரகசியம். இன்னொருத்தர் காதுக்கு போயிடுச்சுன்னா அது பேர் பரசியம், ரகசியம் இல்லை. அது நாமே வைத்து காப்பது என்பது ரொம்ப கஷ்டங்க. உண்மை தான், அது சாதாரண விஷயம் இல்லை. தெரிஞ்ச அடுத்த செகண்டு ஒன்று தெரியுமா வாங்கவான்னு கூப்பிட்டு தான் சொல்லிடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ரகசியம். ஒருத்தர் வேணா பேசிக்காது இருக்குமே தவிர 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஏதோ சூழ்நிலை, அப்போ உனக்கும் தெரியுமா அவ்வளோதான். ஆக மறைத்து வைக்க மிகப்பெரிய அளவுக்கு சக்தி வேணுமா ஒரு ரகசியத்தை. ட்ரெமெண்டஸ் மெச்சூரிட்டி நமக்கு வேணும். ஒரு பெரிய ரகசியம் நமக்கு தெரிந்து விட்டால் அதை மறைத்து வைக்க இந்த மனம் படுகின்ற பாடு இருக்கு. அடே எப்போ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். ஆக ரகசியங்களை பாதுகாத்து வைப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால் மனது சில பேர் மனது டேமேஜே ஆகிடும், வாய்ப்பே இல்லை. அதனால தான் பகவானுடைய சந்நிதியில் போய் மனுஷால் இடத்துல சொன்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்,
யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கடவுள் இடத்துல சென்று, இல்லை கடவுள் சந்நிதியில் நின்று, அல்ல வீட்டில் இருக்க பூஜை அறையினாலும் இருந்து மனசு விட்டு பேசிடணும். அங்கேயாவது சொல்லிடணும், அவர் திருவடிகளில் சமர்ப்பித்து விட வேண்டும். அவ்வளோதான். அப்போ தான் நம்ம இடத்துல வெளியே போனால் தான் அப்பா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயந்தான் இது. அதனால தான் மனோ தத்துவ நிபுணர்லாம் எப்படி இருக்காங்கன்னா, தனியாக அழைச்சி எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்கள் மனசு அது மனசுலேருந்து அதுக்கு பார்த்தா டிப்ரெஷன்ன்றான் பாருங்கள். வெளியில் வர்றது தான் டிப்ரெஷன் இல்லை, மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் வரும். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ தான் தாங்கிக்கிறது, நான் எவ்வளோ தாங்க தாங்கிறது சொல்கிறோம் இல்லையா? அது அப்படின்னா பெரிய விஷயந்தான். அப்போ சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடுகின்ற உணவை ஜீரணம் பண்ணுறது மட்டும் இல்லை, நிறைய பேர் விவகாரங்களை நாம் ஜீரணம் பண்ணுற சக்தி நமக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஜீரண சக்தி தான். நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அஜீரணம் வருது. அப்போ அளவுக்கு அதிகமாக விஷயங்கள் நம்ம இடத்துல இருந்தால் மனசுக்கு அஜீரணம், அதுதான் டிப்ரெஷன். உண்மைதான். அது ஒரே ஒரு அவுட்லெட் என்னென்னா பகவான் தான். எல்லாத்தையும் பகவான் எடுத்து சமர்ப்பணம் பண்ணி விட்டு மனதார அமைதியாக அமர்ந்து எல்லாம் என்ன எதிர்க்க ஜீவிதத்தோடு உயிரோட்டமுள்ள ஒரு பகவானுடைய திருவுருவம் இருக்குது. அவர் இடத்துல எல்லாம் சொல்லிட்டேன், அப்பா எனக்கு ரிலீஃப். அது கூட பக்தியில் ஒரு பெரிய விஷயம். ஆக ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க என்ன வழி? முதல் பேசாமல் இருத்தல். ஆனால் அந்த பேசாமல் இருக்கிறது சுலபமானா ரொம்ப கடினம். அந்த ரகசியத்தை பாதுகாக்கும் மௌனமாக நான் இருக்கின்றேன். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், பேசினா தான் ரகசியம் வெளிப்பட்டு விடும். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க பயன்படுவது மௌனம். அந்த மௌனமாக நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். பொதுவாக நாம் எதை மறைப்போம்? தவறை, பொய்யை, அதர்மத்தை, அநீதியைத்தான், நல்லது இல்லாததான் மறைக்க பார்ப்போம். நல்லதை எவ்வளவு தூரம் வெளிக்காட்ட வேண்டுமோ அவ்வளவு தூரம் வெளியில் காட்டி வைப்போம். ஏதோ சின்ன ஒரு நல்லதை செய்துட்டு என்ன பண்ணுவோம், எல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் இங்கே உண்மையில் என்னவென்றால் நல்லதும் கூட மறைக்கப்பட வேண்டும். ஆமாம், பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனி. பொய்யும் கூட மறைக்கப்பட வேண்டும். எங்கன்னா நன்மை நடக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல என்னென்னா நல்லதாக இருந்தாலும் மறைக்கப்பட வேண்டும். ஒரு நல்லது நடக்குன்னு சொல்லி சொன்னால் பொய்யான விஷயத்தை கூட மறைச்சி வச்சுட்டு அல்லது பொய் சொல்லுன்னு சொல்கிறான். அதுக்காக பொய் சொல்லலாமா? நாம் அந்த பொய்யை சொல்வதனால அங்கே நன்மை நடக்கும் என்றால், உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறது, அந்த இடத்துல தெரியாது என்று சொல்லுவதனால் அங்கே பல பேருக்கு நன்மை கிடைக்குன்னா அந்த தெரியாது என்ற பொய்யை சொல்லுன்றார். அதெல்லாம் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வாய்மை என்ற தலைப்பில் ரொம்ப அற்புதமாக ஒரு மணி நேரம் வகுப்பு கூட இருக்குது, கேட்பார். வாய்மைன்னா என்ன, அப்படி பழகிட்டோம்னா எப்படியாப்பட்ட வாய்மையிலேருந்து நம்ம தவறாமல் இருக்க முடியுங்க. பகவான் சொல்கிறார், நல்லதும் கூட மறைக்கப்படும். ஆக தவத்தை செய்கின்ற பெரியோர்கள் தாங்கள் செய்கின்ற தவத்தை கூட மறைத்து வைப்பர். எல்லாரிடமும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் டெய்லி 1 மணி நேரம் பூஜை பண்ணுறேன், டெய்லி நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், நான் காலையில் மாலை இதை செய்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். சொல்ல வேண்டியது இல்லை. காரணம் தவமானது நம்முடைய சொந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நாம் செய்வது. அதை வெளியில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தவத்தை உடையவர்கள் அல்லது நமக்கு குருமார்களாக இருப்பவர்கள் அவர்கள் செய்கின்ற தவத்தை தன்னுடைய சிஷியர்களிடத்தை சொல்லுகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். அந்த சிஷியனை ஊக்குவித்து அவனையும் அப்படி செய்ய வைப்பதற்காக சொல்லுவதற்காக இருக்குமே தவிர வேறு எதற்காகவும் அவர்கள் தாங்கள் செய்கின்ற நல்லதையோ தவத்தையோ ஜபத்தையோ தியானத்தையோ மற்ற விஷயங்களையோ அதை கூட வெளிப்படுத்த மாட்டார். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அப்படி இருக்க மகான்கள் இடத்துல சென்று நீங்கள் முழு நாளும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேட்கக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, முழு நாள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, போர் அடிக்காதா, வேணும்னா நான் ஒரு 2 மணி நேரம் வந்து பேசிட்டு போகிறேன்னு உள்ள இடத்துல.
அவருக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் அவருடைய குப்பையெல்லாம் இங்கே கொடுத்து கொட்டிட்டு போகணும். அவர் என்ன பாவம் தேமேன்னு இருந்துகிட்டு இருப்பார். ஆக அவர் என்ன செய்தால் நமக்கு என்ன? அவருடைய சாதனங்களை மறைத்து வைத்து தான் வாழ்வார்கள், மறைத்து தான் ஆகணும். அவரை பொய் சொல்ல வைக்கக்கூடாது. என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அண்ணா, அவர் சொல்ல விரும்ப மாட்டார் இல்லையா? செய்யலைன்னு சொல்கிறதுக்கு சொல்ல வைக்கக்கூடாது இல்லையா? சொல்ல விரும்ப மாட்டார். செய்தேன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு வேண்டாம் தானே. இல்லை ஒன்றுமே செய்யலைன்ற பொய்யை நம்ம சொல்ல வைக்கக்கூடாது, செய்துக்கிட்டு இருப்பார். செய்துக்கிட்டு இருப்பார். ஆக தவறானதைத்தான் மறைக்க வேண்டும் சொல்லில்ல, நல்லதும் மறைக்கப்பட வேண்டும். டைமண்ட் முதலிய தங்கம் முதலியெல்லாம் என்ன பண்ணுவோம், வைரத்தெல்லாம் மறைத்து வைத்திருப்போம். அதுபோல் நல்லதும் மறைக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி மௌனம்தான். ஞானத்தை உடையவர்களுடைய ஞானமாக நான் இருக்கிறேன். கடைசி வார்த்தை பாருங்க, ஞானம் ஞானவதாமகம். இதை ஞானி தெரிந்துள்ளதால் தான் கர்வம் இல்லாமல் இருக்கின்றான். என்னவென்று, இந்த ஞானமும் கூட இறைவனுடையதே. நான் என்னவெல்லாம் ஞானத்தை அடைந்துள்ளேனோ அதுவும் அவருடையதே சொல்லும் பொழுது நமக்கு கர்வம் வராது. என்னுடையது நினைக்கும் பொழுது நம்ம கர்வம் வரும். ஒரு பொருள் இருக்குது, நம்மிடம் இருக்குது என்பதனால என்ன பண்ணுவோம், அவருடைய சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா, கர்வம் வரும். ஏதோ ஒரு பொருள் சம்பாதித்தோம், அந்த பொருளினால வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், மற்றது வாங்கினோம், மற்ற பொருள்களை சேர்த்தோம், நம்ம சுற்றி எல்லாம் உயர்வானதில் நம்ம சம்பாதித்திருக்கலாம். அதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா, கர்வம். ஆனால் இந்த அறிவாக ஞானமாக உள்ளது பகவானே என்பது நமக்கு நன்கு தெரிந்து விட்டால் நமக்கு சைடு எஃபெக்டே வராது, கர்வம் அகங்காரம் எதுவுமே வராது. நின்னதென்று நின்னிடத்தே தந்தேன்னு சொன்னார். எனதென்பதும் போய் யான் என்னல் போய், நினது என்பதும் போய் நீ என்னல் போய். ஆமாம். ஆகவே உன்னதென்று உன்னிடத்தே தந்தேன், இன்னும் என்னை இகழுற வாட்டினால் பின்னை உயிகிலேன் பேதை நாவிய தாய்மன்னர் சொல்கிறார். எல்லாம் உன்னுடையது. அதனால தான் பாருங்கோ, நம்ம மந்திரத்தில் ஹபீஸ்லாம் கொடுக்கும்பொழுது இதம் ந மம, இது என்னுடையது இல்லை, இது என்னுடையது இல்லை, என்னுடையது இல்லை சொல்கிறோம். ஓம் இந்திராய சுவாகா இதம் இந்திராய இதம் ந மம சொல்கிறோமா இல்லையா? இது என்னுடையது இல்லை. என்னுடையதுனா தானே கர்வம் வரும். இது என்னுடையது இல்லை, எல்லாம் உன்னுடையது. அதுதான் விதுரர் சொன்னாராம், பகவான் கிருஷ்ண தூது போகும்பொழுது எல்லாரும் பகவானே என்னுடைய மாலைக்கு வாங்க, என்னுடைய மாலைக்கு வாங்கினாங்களாம். விதுரர் மட்டும் பார்த்தாராம், பகவான் ஒருவர் அவர் எதிர்பார்க்கல. இவ்வளோ பேர்லாம் இருக்கும், நம்மளை யார் பகவான் வரப்போகிறார்? பகவான் வந்து ரதத்தை நிறுத்தணும், யாருன்னு வெளியே வந்து பார்த்தார். கிருஷ்ணா இது உன்னுடைய மாளிகை வாங்கன்னு சொன்னாராம். இது உன்னுடைய மாளிகை. இவ்விதமாக பகவான் தன்னுடைய விபூதியை ஆரம்பித்து 38வது ஸ்லோகம் வரை ஒவ்வொரு பொருளாக எடுத்து சொன்னார். அதில் எதுவெல்லாம் மேன்மை அடைந்துள்ளதோ அதெல்லாம் நான் என்று சொன்னார். பகவான் எண்ணி 39, 40, 41, 42 4 ஸ்லோகங்களில் இந்த 10வது அத்தியாயத்தினுடைய முடிவுரையை பேசுவார். 39வது ஸ்லோகம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி வினா யத்ஸ்யான் மயா பூதம் சராச்சரம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந தஸ்தி வினா யத்ஸ்யான் மயா பூதம் சராச்சரம். இங்கு பொதுவாக அனைத்தையும் நான் என்று சொல்லுகின்றார். பொதுவாக சொல்வார், இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் தோன்றி உனக்கு தெரிந்து கொண்டுள்ளதோ இருந்து கொண்டுள்ளதோ எவைகளையெல்லாம் நீ அனுபவிக்கின்றாயோ, பார்க்கின்றாயோ, கேட்கின்றாயோ, நுகர்கின்றாயோ, அனுபவிக்கின்றாயோ, இந்த காரியமான சிருஷ்டியான இந்த உலக அனைத்திற்கும் நானே பீஜமாக விதையாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். நான் தான் இந்த அனைத்துக்கும் விதைன்னு சொல்கிறார்.
மீண்டும் சொல்வார், நான் இல்லாமல் எதுவும் இல்லை. நான் இல்லாமல் எதுவும் இல்லை. நானே தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன். ஸ்லோகத்தை பார்க்கலாம். எச்சாபி சர்வ பூதானாம் பீஜம். பூதானாம் படைக்கப்பட்ட அனைத்தும், சராச்சரம் சொல்றார். எது பீஜம், எந்த விதை இருக்கின்றதோ, விதை என்றால் எல்லா படைப்புக்கும் எது காரணமாக இருக்கின்றதோ, எது காரணமாக, ஒரு மரத்துக்கு எது காரணமாக இருக்கும்? விதை தானே. தத்து அது அகம் அர்ஜுன, ஹே அர்ஜுனா, அது அந்த காரணமாக நானே இருக்கின்றேன். எந்த படைப்புக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம், 2 காரணங்களை பார்த்திருக்கின்றோம். ஒரு காரணம் நிமித்த காரணம், இன்னொரு காரணம் உபாதான காரணம். நிமித்த காரணம் என்றால் ஒரு பொருளை செய்வதற்குரிய இன்டலெக்சுவல், ஆமாம். 2வது அறிவு காரணம், முதல் அறிவு காரணம், அதை நிமித்த காரணம் சொல்கிறோம், இன்டலெக்சுவல் காஸ். 2வது உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். எந்த ஒன்றிற்கு நிமித்த காரணமும் வேணும், உபாதான காரணமும் இருக்கணும். செய்வதற்கு ஆழம் இருக்கணும், அதை செய்வதற்குரிய பொருளும் இருக்கணும். பானையை செய்வதற்கு களிமண் உபாதான காரணம், அந்த பானையை செய்வதற்கு அறிவு காரணம் யார்? குயவன். நகையை செய்வதற்கு தங்கம் உபாதான காரணம், பொற்கொள்ளர் அறிவு காரணம். ஆக உலகம் என்று உலகமாக செய்யப்பட்ட அல்லது இந்த காரியமான இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்துக்கு யார் நிமித்த காரணம், அறிவு காரணம் யார், இன்டலெக்சுவல் காஸ் யார் என்றால் நானே. அடுத்து உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ், பொருள் எங்கிருந்து எடுத்தார்னா அதுவும் நானே, பகவானே. பொருளாகவும் நானே இருக்கின்றேன். இது செய்தவனும் செய்வதற்கு பொருளாகும் நானே இருக்கின்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகமாக ஆகி இருப்பது நானே தான். என்னை தவிர்த்து இந்த உலகம் என்று ஒன்று தனியாக இல்லை என்ற அறிவை கொடுப்பதற்கு தான் பகவான் இவ்வளவு தூரம் அப்படியே மெதுவாக நம்மளை நகர்த்தி கொண்டு வர்றார், இந்த அறிவை பெறுவதற்கு. இந்த அறிவில் நம்மை நிலை பெற வைப்பதற்காகத்தான் இந்த 10 அடுத்து வரப்போயிட்டு 11வது அத்தியாயம், முழு 2 அத்தியாயங்களை பகவான் இந்த அறிவை நம்முள் நிலை பெற வைப்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சி தான், உபதேசம்தான். விபூதி யோகமும் விஸ்வரூப தர்ஷன யோகமும். அடுத்து 2வது வரி பாருங்கோ, எதிர்முகமாக சொல்கிறார், முக்கியத்துவத்துக்காக அப்படி சொல்கிறார். ந ததஸ்தி வினாயத்யான் மயாபூதம் சராச்சரம். சராச்சரம் என்றால் நகர்கின்ற நகராத, சேத்தன அச்சேதன, நகர்கின்ற நகராத. ஐவகை எனும் பூதம் ஆதியை வகுத்து அதனுள் அச்சர சர பேதமான யாவையும் வகுத்து. தாய்மன்னர் சொல்கிறார், 5 பூதங்கள் மூலமாக நகர்கின்றதும் இருக்குது, நகராததும் இருக்குது. ஸ்தாவர ஜங்கமும் சொல்லும் பாருங்க, அதுதான் இங்கே உலகத்தில் எல்லாம் இருக்குது. மரம் செடிகள் எல்லாம் என்ன நகராதது, மனிதன் நகர்பவன். உயிரினங்கள் எல்லாம், உயிருடைய பொருள் எல்லாம் நகர்கின்றது, மற்றதெல்லாம் நகராத, ஜடங்கள் எல்லாம் நகராமல் இருக்கு. அதை தான் சொல்கிறார், சராச்சரம் நகர்கின்ற நகராது சேத்தன அச்சேதன தத்துவங்களை, பூதம் என்றால் பொருள்களை, எந்த ஒன்று இருக்கின்றதோ, எது பூதம் சராச்சரம், எந்த ஒன்று பஞ்சபூதமாகவும் அசைகின்ற அசையாததாக இருந்து கொண்டுள்ளதோ, அந்த பூதங்களானது, அந்த படைப்பானது மயாவினா. மயா என்ற சொல்லானது 2வது வரையில் 2வது பகுதியில் வருது பாருங்க, மயாவினா. இவைகள் எல்லாம் நான் இல்லாமல், ந அஸ்தி, அவைகள் இல்லை, அது இல்லை. நான் இல்லாமல் அவைகள் எதுவுமே இல்லை, நானே அதுவாக அவைகளாக இருந்து கொண்டுள்ளேன். ஆக இந்த உலகத்தில் நகர்வதாகவும் நகராததாக இருக்கக்கூடிய ஜடமாகவும் உயிர்த்தன்மையாகும், சரமாகவும் அச்சரமாகவும் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் என்ன, நான் இல்லாமல் இல்லை. இதிலிருந்து இன்னொரு அறிவு கொடுக்குறார், ஜடமான பொருள்களும் நானே, சேத்தனமாக உயிர்த்தன்மையோடு உள்ள பொருள்களும் நானேன்னு சொல்லிடுறார். ரொம்ப அழகான கருத்து இது. ஆமாம். அப்போ இந்த உலகமாக என்னென்னலாம் இருக்கின்றதோ,
மரமாக, கடலாக, நதியாக, மண்ணாக, நீராக, காற்றாக, ஆகாசமாக, அதில் உள்ள ஜீவராசிகளாக இருப்பது எல்லாம் என்ன? நானேன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. இதன் அர்த்தம் என்ன? அவை அனைத்துக்கும் நானே உபாதான காரணம், நானே நிமித்த காரணம். இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை பகவான் இந்த வரியில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார். இதை ஒரே வரியில் பகவான் கூறிவிட்டு போகலாமேன்னு சொன்னா பதில் என்ன தெரியுங்களா? அந்த ஒரே வரியில் சொன்ன அந்த சாரமான கருத்து நமக்கு அந்த பார்வையை, அந்த விஷனை நமக்கு கொடுக்கல. ஒரே வரியில் சொன்னால் நமக்கு விளங்கலை, புரிஞ்சிக்க முடியல, அந்த அறிவு நமக்கு நிலை பெறவில்லை. ஏதோ ஒரு வார்த்தையாக, சப்தமாக, ஒரு சொல்லாக நம்முடைய காதில் விழுகின்றதை தவிர எல்லாமே ஈஸ்வரன் தான் என்கின்ற புத்தியை அந்த சொல்லானது கொடுக்கவில்லை. அதற்காக நம்முடைய புத்திக்கு பயிற்சி கொடுப்பதற்காக பகவான் இத்தனை விஷயங்களை சொல்லி கடைசியில் எல்லாம் நானேன்னு சொல்கிற ஒரு எக்ஸசைஸ், புத்திக்கு ஒரு எக்ஸசைஸ், இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ். இது எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொல்லும்பொழுது எதுவுமே அவரை தவிர்த்து இல்லை என்னும் பொழுது அப்போ இதெல்லாம் அவர் தான்னா எல்லாம் அவர் தான், அவர் தான் எல்லாம். இதுக்கு ஒரு எக்ஸசைஸுக்காக தான் இதை சொல்கிறேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாம் நான் தான் அப்படி சொல்கிறா, பகவான் தான், கடவுள் தான் எல்லான்றது. சரி, அந்த ஒரு வார்த்தை நமக்கு என்ன விளங்குது? அந்த நாலேஜ் நமக்கு வந்துடுச்சா? அப்படி ஒரு பார்வை நமக்கு கிடைச்சிதா? அப்போ பகவான் என்ன பண்ணுறார்? மலையாக இருக்கிறது இது நான் தான், ஆகாசமாக இருக்குது நான் தான், நதியாக இருக்குது நான் தான், பூமியாக இருக்குது நான் தான், மரமாக இருக்குது நான் தான், செடியாக இருக்குது நான் தான், விலங்காக இருக்குது நான் தான், பறவையாக இருக்குது நான் தான், மனிதர்களாக இருக்குது நான் தான், உன்னோட மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆல் எமோஷன்ஸ், ஆமாம், எல்லாம் நான் தான் நான் தான் சொன்னால் அவருக்கு கண்ணியமாக எதுவும் இல்லைன்னும் பொழுது அப்போ எல்லாம் அவர் தான்கின்ற அறிவை நாம் பெறுவதற்கு இது ஒரு எக்ஸசைஸ், இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ். முண்டகோபநிஷத்தில் இந்த உலகத்துக்கு நானே செய்ய காரணமும் பொருள் காரணம் நான் தான் சொல்கிறார். அது ஒரு உதாரணத்தை சொன்னார். ஊர்ன நாபி, 8 கால் பூச்சி இருக்கு, அது என்ன பண்ணுது? அது தன்னுடைய கூட்டை கட்டி கொள்வதற்கு தன்னுள்ளிருந்தே ஒரு பொருளை சுரந்து தானே அந்த கூட்டை கட்டி கொண்டது. அப்போ அந்த கூட்டிற்கு அதுவே நிமித்த காரணம், அதுவே உபாதான காரணம். அதுபோல் இந்த உலகம் என்ற படைப்புக்கு, இந்த உலகத்தை படைத்தவனு நானே, படைப்புக்கான பொருளாக நானே இருக்கிறேன், நானே இந்த உலகமாக மாறி இருக்கிறேன். அதுதான் அர்த்தம். அப்போது கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு தெரியுறது என்ன? அதுவும் நான் தான். கண்ணை மூடி இருந்து பார்த்தா வரக்கூடிய உணர்வுகள் இருந்து உள்ளு உலகமும் என்னென்ன, அதுவும் அவர் தான். ரெண்டுக்கும் வேற என்ன இல்லை, கடவுளே. அதனால தான் சொன்னேன், இருப்பதெல்லாம் இறைவனே. இந்த அறிவை நாம் பெறுவதற்கு புத்திக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த 10வது 11வது அத்தியாயம். பொதுவாக அந்த 10, 11 அத்தியாயத்தை அப்படியே ஒரு மாதிரி சீக்கிரமாக கிராஸ் பண்ணி போயிடுவோம். அப்படி இல்லை, இது சாரமான ஒரு விஷயம், நிதித்தியாசன பரமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்கின்றன. அடுத்து 40வது ஸ்லோகம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூத்தே சத ப்ரோக்தஹ விபூதேர் விஸ்வதரோ மயா. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூத்தே சத ப்ரோக்தஹ விபூதேர் விஸ்தரோ மயா. இங்கே அர்ஜுனன் நினைக்கலாமா, உங்களோட விபூதியை மகிமையை சொல்ல வந்த நீங்கள் உங்களோட விபூதியை அப்படியே சொல்லிக்கொண்டே போக வேண்டியது தானே? எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. உங்களுடைய மகிமையை பெருமையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. நாம் சொல்லுவோம் சில நேரத்தில், எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதே மனநிலையில் சொல்கிறான். உங்கள் விபூதியை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய அமிர்தமயமான இந்த வச்சனங்களை, உங்களுடைய மகிமைகளை பெருமைகளை நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்குது. நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருங்களேன்.
கேட்பதற்கு இனிமையாக ஆர்வமாக உள்ளது என்று அவன் நினைத்தால் பகவான் சொல்கிறார், தொடரலாம் தான் அர்ஜுனா, ஆனால் அதற்கு ஒரு முடிவில்லை, என்னுடைய ஆயுளே முடிஞ்சு விடால், உன்னுடைய ஆயுள் முடிஞ்சு விடான்னு சொல்கிறார். இந்த புராணிகர்கள் சொல்லுவாங்க, பகவானுடைய பெருமைகளை 1000 நாக்கை கொண்ட ஆதிசேஷனால் சொல்ல முடியாது என்றால் என்னால் எப்படி முடியும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஆதிசேஷன் 1000 தலையாம், 1000 தலையில் ஒவ்வொரு தலையும் ஒரு நாக்கு இருக்குது. 1000 நாக்கை கொண்டு ஆதிசேஷனால் செப்ப தளமற்ற விஷயம் சொல்லுவாங்க. அதோட கூட எங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, யுத்த காலத்தில் சீக்கிரமாக அவனுக்கு புரிஞ்சு யுத்தத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு தானே அது நாம் எடுத்துக்கிற கருத்து. என்னுடைய மகிமையை சொல்வதற்கு முடிவில்லை அர்ஜுனா, காரணம் எண்ணிக்கைக்கு அடங்காதது, அனந்தம், கவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ் சொல்கிறார். பின்ன ஏன் இதுவரை நீங்கள் இதை கூட ஏன் சொன்னீங்கன்னா, நான் உதாரணமாக சிலவற்றை உன்னுடைய அறிவிற்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்பதற்காக சொன்னேன். நீ இங்கு எவைகளையெல்லாம் பார்க்கின்றாயோ அவைகளையெல்லாம் அங்கெல்லாம் நீ என்னையே பார்க்க வேண்டும், அவ்வளோதான். எதையெல்லாம் பார்க்குறியோ, என்னெல்லாம் கேட்குறியோ, அங்கெல்லாம் என்னையே நீ பார்க்க வேண்டும். என்னையே பார்க்கணுன்னா அந்த கிருஷ்ண வடிவமாக மயிர்பீலி வைத்து கொண்டு, மயில்பீலி புல்லாங்குழல் வைத்து கொண்டு பட்டு பீதாம்பரத்தோடு இருக்க, அப்படிப்பட்டது இல்லை. அது ஒரு கான்செப்டாக அவர்தான் அனைத்துமாக இருக்கின்றார். நாம் நினைக்கிற எதை பார்த்தாலும் நம்ம சிவனை வழிபட்டால், பெருமாளை வழிபட்டால் பெருமாளுடைய தோற்றமாக அப்படி பாரு அப்படி சொல்ல, இது அவர்தான் அனைத்து எங்கும் நிறைந்து இருக்கின்றார். இப்போ ஆகாசத்து வடிவம் இருக்கா? ஆகாசத்தை வழிபடனா ஆகாசத்தில் ஆணி அடித்து மாலையாக போட முடியும்? அது ஒரு தத்துவம், அதில் தான் எல்லாம் இருக்குது. இப்போ ஆகாசத்தை பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஆகாசத்தை பார்ப்போம். அது இல்லை, நாம் இருக்கிறத ஆகாசத்தில் தான் இருக்கணும். ஆகாசத்தை தான் 4 செவரு மேலே ஒரு டெரஸ் போட்டுட்டு உள்ளே ஒரு ரூமை உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாம் இருக்கிறது ஆகாசத்தில் தான். ஆகாசம்தான் அனைத்துக்கு இடம் கொடுத்துருக்கு. இப்படி பகவான் தான் அனைத்துமா இருக்கிறார் என்ற அந்த அறிவு இருக்கே, எங்கும் நிறைந்த பொருளாக நீ உணர்ந்து எல்லா இடத்துல அவர் தான் அங்கே இங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து எது சொல்கிறார் பாருங்க. பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே, எங்கும் நிறைகின்ற பொருளே, ஆல் பர்வேடிங், அப்படிதான் அந்த எல்லா இடத்துல நீக்கமர நிறைந்து இருப்பவர், நிர்குண தத்துவ விஷயத்தை இங்கே அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றார். ஆக நீ இங்கு எவைகளையெல்லாம் பார்க்கின்றாய் அவைகளையெல்லாம் அங்கெல்லாம் நீ என்னையே பார்க்க வேண்டும் என்கின்றார். ஸ்லோகத்தை பார்ப்போம். ந அந்தக அஸ்தி, முடிவு கிடையாது. எதற்கு? மம என் திவ்யானம், திவ்யானம் என்றால் மேலான விபூதினா, என்னுடைய பெருமை மகிமை விபூதிக்கு மேன்மைக்கு முடிவே கிடையாது, எல்லையற்ற முடிவு. ஹே பரந்தப, ஹே அர்ஜுனா, ஏஷக, இந்த இந்த என்று பகவான் குறிப்பது இந்த அத்தியாயத்தில் வந்த விஸ்தரக விளக்கம் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தில் வந்த விளக்கம், இந்த அத்தியாயத்தில் விளக்கமாக நான் சொல்லியுள்ள விஷயங்கள், கருத்துக்கள். இந்த 10வது அத்தியாயத்தில் என்னை பற்றிய விளக்கமான விபூதேக, என்னுடைய பெருமையை பற்றிய விளக்கமானது. உத்தேசத்தக, உதாரணத்துக்காக, ஆஸ் அன் எக்ஸாம்பிள்னு சொல்கிறார். இது ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். ஆமாம், ஒரு உதாரணத்துக்காக முன்னுக்கு நான் சொன்னேன். மயா புரோக்தாக, என்னால் உபதேசிக்கப்பட்டது உதாரணத்திற்காக. முடிவில்லாத இந்த என்னுடைய விபூதியில் கொஞ்சம்தான், சிலதை தான் உனக்கு சொன்னேன். நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், மீதி எல்லாம் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும், ஹோம்ஒர்க் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். நீ தான் அதெல்லாம் இன்னும் நிறைய விடுபட்டு போனதா நான் சொல்லலையா, பரவாயில்ல, நீ அதெல்லாம் சேர்த்துக்கோ. உபாசனை, தியானத்திற்காக சிலது சொன்னேன். அது சொல்லுவோம், நம்ம அடிக்கடி சொல்லுவோம். டிரைவிங் கற்றுக்கும் பொழுது டிரைவிங்கில் முக்கியமானது தான் சொல்லி கொடுப்பாங்க. சில விதமான டிராஃபிக் ரூல் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 10 வருடம் பொறுத்து, 15 வருடம் பொறுத்து வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய டிராஃபிக்கு பிரச்சனைலாம் இருக்குது பாருங்கள், அதையெல்லாம் அப்போவே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த பொதுவான அறிவை வைத்து அந்த இடத்துல நீ எப்படி உபயோகப்படுத்தி நீ போகணும். அதுபோல தான் நான் பொதுவாக சிலதெல்லாம் சொல்லியிருக்கேன். மீதி எல்லாம் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய எக்ஸசைஸுக்காக சிலதெல்லாம் சேர்த்துக்கோ, பார்த்துக்கோ.
அப்படி சொல்கிறார். ஆக பகவான் நம்முடைய சிந்தனைக்காக இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கின்றார். என் பெருமைகளை பார்த்தால் என்ன பாவனை வரணும் என்று சொல்லி தந்துள்ளேன். உண்மையில் என்னுடைய பெருமைக்கு முடிவில்லை, எல்லையில்லா ஆனந்தம் அளித்தேன்னு சொல்கிறது போல முடிவில்லாத என்னுடைய பெருமைக்கு நான் என்ன சொல்ல முடியும்? முடிவில்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. உத்தேசத்தக மயா புரோக்தக விஸ்தரக, உத்தேசமாக சில விஷயத்தை நான் உனக்கு சொல்லி கொடுத்துள்ளேன் என்று சொல்லி 41வது ஸ்லோகத்தில் மேலும் உபாயங்களை சொல்லுகின்றார். 41வது ஸ்லோகம். யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜித மேவவாம் தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜித மேவவாம் தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஸ்லோகம் இது. இந்த உலகத்தில் எந்தெந்த இடத்தில் பெருமைகளை பார்க்கின்றோமோ, எங்கெல்லாம் ஒரு விசேஷத்தை பார்க்கின்றோமோ, மகிமையை பார்க்கின்றோமோ, புதுமையை பார்க்கின்றோமோ, ஆச்சரியத்தை பார்க்கின்றோமோ, அதெல்லாம் என்னுடைய பெருமையாக எடுத்துக்கொள் என்று பொதுப்படையாக மொத்தமாக பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். எத்து எந்த எந்த எவைகள் எல்லாம் விபூதி மத்து விபூதியுடன் மேன்மையுடன் கூடியுள்ளதோ, பிரசித்தமாக உள்ளதோ, சத்துவம் இங்கென்ற சத்துவம் என்ற உயிரினங்கள், அது பொருள்கள். எத் என்ற சொல்லை சத்துவம் என்ற சொல்லுடன் சேர்த்து கொள்ளணும். சேர்த்து கொண்டு ஸ்ரீமத் சொல்லி சொன்னால் செழிப்பாக செல்வத்துடன் இருக்கின்றதோ, ஸ்ரீஹி சொல்லி சொன்னால் செல்வம், ஊர்ஜிதம் சொல்லி சொன்னால் சக்தியுடன் கூடி இருக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பொருள்களெல்லாம் செல்வத்துடன் சக்தியுடன் கூடி இருக்கின்றதோ, அதிகம் ஸ்ரீமத் சொல்லி சொன்னால் அதிகமான ரிச், செழிப்பு, செல்வம் என்று பொருள். ஆமாம், செல்வம் என்றால் இங்கே பணம் மட்டும் இல்லை, அறிவு, ஆற்றல், ஞாபக சக்தி, நல்ல குணங்கள் எல்லாம் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கின்றதோ. ஆமாம், ஸ்ரீமத் பகவத்கீதை சுவாமிகள் கூட ஸ்ரீமத் சுவாமின்னு சொல்லி சொல்கிறோம். அவருக்கு என்ன செல்வம் நிறைய இருக்குது. என்ன செல்வம்னா அறிவு, ஆற்றல், குணங்கள், நல்ல தவம் முதலிய சத்குணங்கள் எல்லாம் அமையப்பெற்றது. எவைகளெல்லாம் நீ இந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கின்றாயோ, தத்து அந்தந்த பொருள்களை அவகச்ச அவைகளை ததே தத் தேவ தத் ஏவ அவைகளை நீ எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? மம என்னுடைய, தேஜக அம்சமாக, அம்ச சம்பவம் என்னுடைய சக்தியினுடைய ஒரு அம்சமாக நீ புரிந்து கொள். எங்கெல்லாம் உயர்ந்த மகிமைகளை, பெருமைகளை, அறிவு, ஆற்றல், ஞாபக சக்தி, நல்ல குணங்களை எல்லாம் அதிகமாக பார்க்கின்றாயோ, அவைகளை எல்லாம் நீ என்னவாக புரிந்து கொள்ள வேண்டும்? என்னுடைய ஒரு அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேஜஸ் என்னுடைய சக்தியினுடைய, தேஜஸினுடைய அம்சக அங்கம், அம்சமாக, சம்பவம் வெளிப்பட்டதை, என்னுடைய அம்சம் வெளிப்பட்டதாக நீ புரிந்து கொள். இவருடைய இறுதி பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ எல்லாம் என்ன? ஈஸ்வரனே, இருப்பதெல்லாம் இறைவனே. இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதெல்லாம் ஈஸ்வரன் தான். சாஸ்திரம் எல்லாம் படித்து புரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஈஸ்வரனை தவிர எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்போம். இப்போ சொன்ன இந்த கருத்து நம்முடைய மனதில் நன்கு புரிந்து பதிந்து விட்டால், அதன் பிற்பாடு ஈஸ்வரனை தவிர வேறு எதையுமே நாம் பார்க்க மாட்டோம், பார்க்க முடியாது. இதுதான் வேறுபாடு. அதான் என்ன மாற்றம் வந்தது? எதுவும் மாறலை. என்னுடைய அறிவில் வந்த மாற்றம் சென்ற வகுப்பில் தான் பார்த்தோம். அந்த அறிவாக, அந்த அறிவோடு கூடி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எல்லாம் மாறி இருக்கின்றது. என்ன? இருப்பதெல்லாம் இறைவனே. எங்கெங்கே பார்த்தாலும் அங்கங்கே அவ்வுயிருக்கு அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்கிற. எல்லாம் நீ தான். அதுக்கு முன்னே வெறும் கல்லா, மலையா, ஆளா, அப்படியா, மிருகங்களா, எல்லாம் பறவைகளாக பார்த்தேன்.
இப்போ பார்த்த எல்லாவற்றும் உடைய தெய்வ அம்சத்தை நாம் பார்க்கின்றேன். நீ தான் இருக்கின்றாய் என்று எனக்கு நன்கு புரிந்த பாவனையோடு பார்க்கின்றேன்னு சொல்கிறார். அதுக்காக இந்த அறிவெல்லாம் சொல்கிறார். அதுதான் வேறுபாடு. சித்பானு சுவாமி இடத்துல கடவுள் எங்கே இருக்கார் கேட்டார் ஒருத்தர். அவர் எங்கே இல்லைன்னு சொல்லு, அவர் எங்கே இருக்கார் சொல்கிறேன்னார். அது அவர் பார்வை, இது இவர் பார்வை. இதே மாமிச கண்ணோடு தான் அந்த ஞானிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கண்ணுக்கு அந்த உலகத்தில் இருக்க பொருள் எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களுக்கு என்னவா தெரிந்தது? இதே உலகம். நமக்கு என்னவா தெரிகின்றது? இதே உலகம். நமக்கே கூட ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி இதே உலகத்தை பார்த்த விஷயங்கள் ஞானத்தை பெற்ற பிற்பாடு இதே உலகத்தை தான் பார்ப்போம். அப்பவே மாறி இருக்கும். சாதாரணமாக பாருங்கள், ஒரு ஆளை பற்றி ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் நம்ம சாதாரணமாக பார்ப்போம். அவரை பற்றி பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்ச பிற்பாடு அதே ஆள் எப்படி பார்ப்போம்? அந்த அறிவோடு உள்ள பாவனையோடு தானே பார்ப்போம். ஒன்று வேண்டாதவராக, வேண்டியவராக, சரியானவராக, சரியில்லாதவராக தானே பார்ப்போம். அப்போ அதுக்கு காரணம் என்ன? அறிவு தானே அந்த மாற்றத்தை, பார்வையை தந்தது. இதுதான் வேறுபாடு சொல்கிறார். எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம். அடுத்து 42வது ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தின் நிறைவு ஸ்லோகத்தை பார்த்து நிறைவு செய்வோம். அத்தவா பகுனைதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் அத்தவா பகுனைதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். இங்கு பகவான் நிறைவு செய்கின்றார் இந்த அத்தியாயத்தை. விபூதி யோகத்தை முடிக்கின்றார். இப்படியே என்னுடைய அம்சமாக சிறிய சிறிய வெளிப்பாட்டை நீ அறிந்து கொள்வதனால் என்ன பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது? காரணம் என்ன? இவைகளெல்லாம் உண்மையில் என்னுடைய வெறும் மாயா ஸ்வரூபம்னு சொல்லிட்டார். இவ்வளவும் சொல்லிட்டு இதெல்லாம் என்னுடைய மாயா ஸ்வரூபம், ஒரு அம்சம் சொல்லிட்டார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதாவது என்றால் முடிக்கப் போகின்றார் என்று பொருள். பகுனாம் ஏத்தேன விதவிதமான இவைகளை ஞானேன அல்லது ஞாத்தேன தெரிந்து கொள்வதால் தவ உனக்கு கிம் என்ன கிடைக்கும் அர்ஜுனா. அர்ஜுனா, என்னுடைய சிறிய அம்சமான வெறும் மாயா ஸ்வரூபமான என்னுடைய மகிமைகளை நீ அறிவதனால் உனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி பகவான் கேட்பது தாற்பயம் என்னவென்றால், இந்த விபூதி மோட்சத்திற்கு படியே தவிர இந்த விபூதியே முடிவு இல்லை. இதுவே முடிவில்லை, இது மோட்சத்திற்கு படிதான் சொல்கிறார். காரணம் என்ன? இவைகளையெல்லாம் என்னுடைய ஒரு சிறு வெறும் மாயா அம்சமே. இன்னொரு அம்சம் இருக்கின்றது, நிர்குண ஸ்வரூபம் சொல்கிறார். சகுணமாக தெரிந்து கொண்டுள்ள, வெளிப்பட்டு தெரிந்து கொண்டுள்ள, உன்னுடைய பொறிப்புலன்களுக்கு தெரிந்து கொண்டுள்ள இவைகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் நிறைய நிரம்ப இருக்கின்றதுன்னு சொல்கிறார். நம்ம சொல்ல சிலதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் தாங்க, சும்மாங்க, இன்னும் நிறைய இருக்குங்கன்னு சொல்கிறது போல இருக்கு. 2வது வரி பாருங்க. விஷ்டப்ய அகம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். விஷ்டப்ய வியாபித்து, அகம் நான், எதை வியாபித்து? இதம் இந்த கிருஷ்ணம் சொன்னால் முழுமையாக, ஜகத் என்றால் இந்த உலகத்தை. நான் எப்படி இந்த முழு உலகத்தை வியாபித்துள்ளேன் என்றால் அது என்னுடைய ஒரு அம்சத்தினால் தான் வியாபித்துள்ளேன். அப்போ இன்னும் எத்தனை அம்சம் இருக்குன்னா பகவான் ஒரு சிறு அம்சம்தான் இதுன்னு சொல்கிறார். எப்படி இந்த ஒரு உலகம் நமக்கு ஒரு சோலார் சிஸ்டம், ஒரு சூரிய குடும்பம், இது போல் லட்சக்கணக்கான சோலார் சிஸ்டம், ஒரு ஏதோ சொல்கிறாங்க மில்கி வே சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, கேலக்சின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு ஒரு சூரிய குடும்பத்தின் வெளிப்பாடுன்றா நமக்கு தெரியல. இதெல்லாம் சேர்ந்த மொத்த யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதுவே பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. அதுபோல் நான் சொல்லுகின்ற இதெல்லாம் என்னுடைய ஒரு சிறு மாய அம்சத்துடைய வெளிப்பாடு தான் சொல்கிறார். ஸ்திதாக இருக்கின்றேன். எது எப்படி என்றால் ஏகாம்சே, ஏக அம்சத்தினால், ஒரு அம்சத்தினால், சிறிய மாய அம்சத்தினால் இவைகளெல்லாம் வியாபித்துள்ளேன். உண்மையில் என்ன? இவைகளுக்கும் அப்பாற்பட்டும் நான் இருக்கின்றேன். இது மட்டும் இல்லை, இவைகளுக்கு அப்பாற்பட்டும் நான் இருக்கின்றேன்.
இப்படி இவ்வளவு விபூதியை சொல்லி வந்த பகவான் இவைகளை கடந்தும் நான் இருக்கின்றேன்னு சொல்கிறார். இந்த உனக்கு கண்ணுக்கு தெரிந்த வெளிப்பட்ட மேனிஃபெஸ்டான வியக்தமான இந்த உலகம் மட்டும் இல்லை, இதை கடந்த அவ்வியக்தமான வெளிப்படாத அன்மேனிஃபெஸ்ட் அதுவும் நிறைய இருக்குன்னு சொல்கிறார். அப்படி முடிக்கின்றார். ஏகாம்சே ஒரு அம்சத்தினால் பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் துவி, இதெல்லாம் வேதாந்தம். ஆக பாதகென்றால் அவ்விய விஸ்வாபூதானி, பாதக சொன்ன அஸ்ய விஸ்வாபூதானி, இந்த உலகத்தில் நாம் பார்ப்பதெல்லாம் பகவானுடைய ஒரு அம்சம்தான். மீதி மற்ற அம்சம் என்ன? திரிபாதக அஸ்ய அமிர்தம் துவே, அது அமிர்தமான என்னுடைய பிரம்மஸ்வரூபம் இருக்க, அது இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்ற. இது ஒரு அம்சம், இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கின்றது. அமிர்தமான பிரம்மஸ்வரூபம் அதுவே சொல்ற. ஆமாம், நிறைவான முழுமையான நிறைவான மாறாத நிர்குணமான பிரம்ம அம்சம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி முடிக்கின்றார். நாம் அந்த அத்தியாயத்தை இந்த ஸ்லோகத்தோடு முடிவு செய்வோம். ஹரிஹி ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்யாயः. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.